நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி 7 கிரைஸ்ட் லைக் குவாலிட்டிஸ். கிறிஸ்துவை போலான 7 குணங்கள். முதலாவது ஃபெய்த், விசுவாசம். இரண்டாவது ஃபாதர்லி லவ், தகப்பனுடைய அன்பு. மூன்றாவது ஃப்ரூட், கனி. நான்காவது ஃபர்கிவிங் நேச்சர், மன்னிக்கும் குணம். ஐந்தாவது ஃபுல்ஃபில்லிங் த கமிஷன், ஊழியத்தை நிறைவேற்றுவது. ஆறாவது ஃபெலோஷிப், ஒன்றாய் இருக்கிறது. ஏழாவது ஃபினிஷ், முடிவு. 7 கிரைஸ்ட் லைக் குவாலிட்டிஸ், கிறிஸ்துவை போலான 7 குணங்கள். முதலாவது ஃபெய்த், விசுவாசம். யோவான் 11:39-45. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, தயவுசெய்து இவனை கொஞ்சம் எழுப்போம் அப்படின்னு ஜெபம் பண்ணாரா? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் இன்னும் உள்ளதான் இருக்கிறான். அவன் செத்து 4 நாள் ஆகுது. என்ன ஜெபம் பண்ணுறாரு? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை. இதுதான் விசுவாசம். இன்னும் கண்ணால் பார்க்கல. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்தேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்ட, அவன் முகமும் சீலினால் சுற்ற. இயேசு அவர்களுக்கு, இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்த கண்டவர்களாக யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவராகவே. இந்த நாட்களிலே அந்த குணம் நமக்கு வரணும். கண்ணால் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? நீர் எனக்கு செவி கொடுத்தீர். இன்னும் பார்க்கல. எபிரேயர் 11:1-19. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவைகளின். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நமக்கு முன்னோர்கள் கண்ணால் பார்க்குறதுக்கு முன்னாடி உறுதி இருந்துச்சு, நிச்சயம். அதுதான் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தைகள் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாக காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி. அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக் மரணத்தை காணாதபடிக்கு தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று
அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி. இப்போ நான் எடுத்துக்கொள்ளப்படணும்னா என்ன சாட்சி இருக்கணும்? நாமும் எடுத்துக்கொள்ளப்படணும்னா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே என்ன சாட்சி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானவர்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அழிவுக்கிறவர் என்றும் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பையை பெற்று. அவங்க இந்த மாதிரி மழையெல்லாம் பார்த்ததே கிடையாது. அவங்க மழையெல்லாம், ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை விசுவாசம். ஆண்டவர் சொல்கிறார் மழை வரப்போகுது, பேழையை கட்டுன்னு விசுவாசத்தினது. நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுடன் உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை அதனாலே அவன் உலகம் ஆக்கனை உள்ளானது என்று தீர்த்து விசுவாசித்த ஆனால் உண்டாகும் நீதியை சொல்லுது. மழை வரட்டும், பார்த்த பிறகு கட்டுறேன்னு சொல்லு. நீ மழையே வரல, விசுவாசத்தில் என்ன செய்தோம்? கட்டினதுனால தான் குடும்பத்தை என்ன செய்ய முடிஞ்சுது? நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோமா? நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோமா? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்கே போகிறோன்னு தெரில. எங்கே போகிறோன்னு வெளியே வாண்டார். உன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர், உன் சொந்த ஜனத்தெல்லாம் விட்டுட்டு வா. எங்கே போகிறோம் தெரியாது. விசுவாசத்தில் நம்ம எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டார். இப்போ ஒரு பஸ்ஸு வருதுன்னு வைங்க. பஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கோம்? நம்பர் போட்டிருக்குமா இல்லையா? இங்கே ஆரம்பித்து இங்கே போய் ஒன்றுமே இல்லைன்னு வைங்க. இது எங்கே போகுதுன்னே திருப்பி ஏறுவீங்களா? அதில் ஏறுவீங்களா? வருது எங்கே போகுது? விசுவாசத்தில் ஏறுவீங்களா? அங்கே போர்டே இல்லை, அது எங்கே போகுதுன்னே உங்களுக்கு அதான். ஆபிரகாம் விசுவாசம் எங்கே போகிறேன்னு வெளியே வந்துட்டார். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அங்கே வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திராக ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினார் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை எப்படிங்க பிறந்துச்சு? விசுவாசம். அதுதான் விசுவாசம். வாலிப வயசு பிறகுது, அது ஒன்றும் பெரிய அற்புதம் இல்லை. இந்த மாதிரி வயது சென்று போயிடுச்சு, வயசாயிடுச்சு. வயசாகி போயிடுச்சு. விசுவாசத்தினாலே பலனை பெற்று கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். ஆனபடியினால் சரீரம் செத்தவனென்று எண்ணத்தக்க ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை கடற்கரையில் நிறைந்த மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடப்போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சாமியம் கிடைத்திருக்குமே. அதையல்ல. சில பேர் விட்டு வந்ததுக்கு திரும்பி போகலாமான்னு யோசிப்பாங்க.
இதெல்லாம் விட்டு வந்துட்டோமே, ஆண்டவருக்காக விட்டு வந்துட்டோமே, இங்கேயே கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு திரும்பி போயிடலாமா? திரும்பி அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது அவர்களுக்கு ஒரு நகரத்தை. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக எப்படிங்க ஒப்பு கொடுத்தார்? விசுவாசத்தினாலே. ஏன்? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, அப்படின்னா ஈசாக்கை பலியிட்டு அவன் மரித்து போனாலும் தேவன் அவனை மீண்டும் என்ன செய்வார்? உயிரோடு எழுப்பார். விசுவாசம். தனக்கு ஒரே பேரானவனிய பலியாக மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். எல்லாமே விசுவாசம், எல்லாமே விசுவாசம். ஏசாயா 51:1-2 நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறைவின் குழியும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். மார்க்கு 10:28-30. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும், நாங்களும் ஆபிரகாமை போல நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம், உமக்காக எல்லாத்தையும் விட்டு. அதற்கு இயேசு பிரதித்து, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனம் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு யாரெல்லாம் விசுவாசத்தில் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிட மாட்டார். ஜூலை 7 நம்முடைய முன்னாள் போதகர் ஜான் வாசருடைய நினைவு நாள். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, மற்ற மதத்திலிருந்து ஆண்டவரை வாலிபனாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். வெறும் பைபிள் தான் உண்மை. அவங்க வீட்டில் எல்லாம் நிறுத்த பார்த்தாங்க, போலீஸ்லாம் வச்சு, நீ மூத்த மகன், நீ தான், தங்கச்சிங்கெல்லாம் இருக்க, நீ தான் காப்பாற்றணும் அப்படி அப்படின்னு. இல்லை, ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தார். எங்கே போகிறேன்னு அப்படியே சென்னையிலேருந்து எங்கே நாகர்கோவில் கன்னியாகுமரி வர அப்படியே போய் எங்கே ஊர் வருது, எங்கே தங்குவோம் தெரியாது, எங்கே அடுத்த வேளை சாப்பாடு எங்கே வரோன்னு அப்படியே போய் எங்கெங்கே யார் யார் கொடுத்தாங்களோ தங்க வச்சாங்களோ அப்படியே போய்ட்டு ஸ்ரீலங்காலாம் போய் அங்கெல்லாம் ஊழியம் பண்ணி அப்போ திரும்ப அந்த எல்லாத்தையும் விட்டு. ஏன்னா நீங்கள் யாரும் அவர் செஞ்சதை செய்யாதீங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி அவர் என்ன பண்ணார், அவன் படித்த சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு தூக்கி போட்டார். ஏன்? இது இருந்துச்சுன்னா நாளைக்கு ஊழியத்தில் சாப்பாடு கிடைக்கல, பசி பட்டினா இதை காட்டிட்டு வேலை தேடின்னு போவேன். ஊழியத்தில் பாடுகள் உபத்திரம் வந்தால் என்ன பண்ணுவேன், இது இருக்குது, நான் என்ன இது ஊழியத்தை விட்டு இதை போய் காட்டி எதாவது கொஞ்சம் வேலை கொடுங்க, என் பொழைப்புக்காக என்ன செய்வேன், இதை காட்டி வரும். ஆனால் காலை வச்ச திரும்ப என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. திரும்ப கிழிச்சிட்டு பைபிளை தூக்கின்னு வெளியே வந்தது. ஆண்டவர் அவரை இந்திய தேசம் உலகம் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தினார். அவர் மாத்திரம் இல்லை, என் தகப்பன், அவருக்கு மகன், நம்ம முன்னாள் போதகர் பிரபுதாஸ் அவரையும்
அவரும் போயிட்டார். ஆனாலும் அந்த சந்ததி ஒன்றும் ஆண்டவர் கைவிடலை. என்னை பார்த்தா பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி தெரியுதா யாருக்குன்னா? அந்த மாதிரி தெரியுதா? ஐயோ பாவமே, ஒரு ரூபா கொடுத்துட்டு போவோம் அந்த மாதிரி தெரியுதா? தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் கைவிடலை. ஆண்டவர் கைவிடவில்லை. மத்தேயு 10:32-42 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவுக்கு முன்பாக. ஆண்டவருக்காக நிற்கணுன்னா எல்லாரும் நம்மளை வாழ்த்துவாங்க, என்ன செய்யக்கூடாது. எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும், எவ்வளோ பேர் பகைப்பாங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணுகிறார். சமாதானத்தில் பட்டயத்தையே எப்படி என் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க ஒரு மனுஷனுக்கு சத்ருக்கள் அவன். உலகத்தில் இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? ஏன் அவ்வளோ சந்தோஷமாக தலாடுறீங்க? ஒரு உற்சாகமாக தலாடுற மாதிரி தெரியுது எனக்கு. மனுஷனுடைய சத்ருக்கள் வீட்டாரின்னு சொல்லும் போதே, அதனால் இது எதுவுமே புதுசு கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் இல்லை, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன். இதில் எத்தனை பேர் பாஸ் ஆவாங்கன்னு தெரில. இதில் எத்தனை பேர் ஆபிரகாமுகத்தான் சோதனை, மகனை பலியிடு, மகனை தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போகும். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகும். அதை உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறவன். என்னை அனுப்பினரை தீர்க்கதரிசி என்னும் நாமத்தை தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள். தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்வேன். நீதிமானுக்கேற்ற பலனை. சீஷனும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிற தன் பலனை அடையாமற் என்ற மெய்யாக உங்களுக்கு நான் விசுவாசம். இதுதான் ஆண்டவரை நம்பி வாழ்வு. யாக்கோபு 2:14-26 என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களிலும் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? நானும் பார்க்குறேன், அந்த காலத்தில் இந்த பிச்சைக்காரெலாம் வந்து உக்காந்துருப்பாங்க. அவங்களே போயிட்டானு, நம்ம யாரையும் வர வேண்டான்னு சொல்ல, அவனே இங்கே ஒன்றும் நமக்கு. இவங்கெல்லாம் விசுவாசி நாமே நல்லியான்னு கத்துறாங்க. ஆனால் போகிற நேரத்தில் என்னான்னு தெரில, அப்படியே போயினே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒரு ஆள் கூட காணோம், எல்லாம் அவங்களே போயிட்டாங்க. அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்தது. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பான். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறேன். அப்படி செய்கிறது ஆண்டவர் இருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் மேலே விசுவாசிக்கிறேன், அது நல்லது. பிசாசுகளும் விசுவாச நடுங்கிறாங்க. நீ பிசாசு கூட தான் விசுவாசி. தேவன் உண்டுன்னு பிசாசு கூட தான்
விசுவாசி அது நடுங்குது வேறு. என்ன பெரிய வித்தியாசம். வீணான மனுஷனே, கிரியே இல்லாத விசுவாசம் செத்தது என்று அறிய வேண்டுமோ. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினாலே அல்லவா நீதமாக செஞ்சு காட்டினார். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். என்னைக்கு அவன் கிரியையில் காட்டினானோ அவனுக்கு என்ன ஸ்லாக்கியம், தேவனுடைய சிநேகிதன். அதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் அந்தபடி ராகாப் என்னும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அணிவிட்ட போது கிரியினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டான். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்து இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது. அந்த காலத்துலலாம் செத்த சும்மா கழுவி துணி ஏதாவது மாட்டி எடுத்துன்னு வைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, அதுலேயும் பியூட்டிஷியன் வராங்க. அதை பார்த்துருக்குறீங்களா? ஆள் அவுட்டு. அவங்களையும் போய் பியூட்டி பார்லர் வாப்பா 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 இவங்களை கொஞ்சம் இது பண்ணுப்பான்னு எல்லாம் ஃபுல்லாக அவங்களெல்லாம் மேக்கப் பண்ணிக்கின்னு பெரிய சூட்டு டையெல்லாம் மாட்டி விட்டுனேன். நீ என்ன மாட்டி என்ன மேக்கப் பண்ணியிருந்தாலும் நீ என்ன நாள் அவுட். அதாங்க, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும். கிரியா இல்லாத விசுவாசம் செத்ததுன்னா கிரியை இல்லாத விசுவாசி என்ன மாதிரி? இப்போ ஆளுங்க எங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா இல்லையா? சத்தமாக கேட்கலையே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னா கிரியை இல்லாத விசுவாசம் யாருன்னா யாரும் உயிரோடு இருக்கிற சத்தமே எனக்கு என்ன செய்யலை. இரண்டாவது, கிறிஸ்துவை போல குணங்கள். ஃபாதர்லி லவ், தகப்பனுடைய அன்பும். மார்க்கு 10:13-17. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களிடத்தில் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யம் எடுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்ன பண்ண அணைத்து கொண்டு, இந்த கூட இருக்கிறாங்க பாருங்கள் சீஷர்கள், அதை கெடுக்க பார்த்தாங்க. அவருக்கு பிள்ளைங்கன்னா அவ்வளோ ஆசை, காத்துன்னு இருக்கார், வருவாங்களா பிள்ளைங்க வருவாங்களா, அவங்கள அணைத்து கொண்டு அவங்க மேலே கையை ஆசீர்வதிக்கணும்னு காத்துன்னு இருந்தால் அவனை கொண்டு வராதிங்கன்றான். இவனுங்க தான் கூட இருக்கணுமா, இவனுங்க தான் கிட்ட இருக்கணும், மீதி பேர்லாம் தூரமாக இருக்கணும். வெசனம் அடைந்த தடப்பின அனுப்பு, பிள்ளைங்களெல்லாம் அனுப்பு. அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்தவர்களை. இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவர் இப்படி அணைத்து கொண்டு அவங்க மேலே கையை வைத்து ஆசீர்வதிக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? வாசிக்கும்போது இதை வச்சு ஜோம் ஆண்டவர் இதே போல் எங்கள் பிள்ளைங்க மேலேயும் என்ன செய்யுங்க, அவளையும் அணைத்து கொள்ளும். எங்கள் பிள்ளைங்களை அணைத்து அவங்க மேலே கையை வைத்து என்ன செய்யும், ஆசீர் வேணுமா வேணாமா? யோவான் 21:1 இவர்களுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரம் அது. சீமோன் பேதுரும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானான்
நாத்தான்வேலும் செபேதியன் குமார் அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் பொழுது சீமோன் பேது மற்றவர்களை நோக்கி நாம் ஆதாயம் செய்ய போவோம் அப்படின்னு போட்டிருக்கா. மீன் பிடிக்க போகிறேன், இதுதான் விட்டு வந்தது. இதுதான் விட்டு இப்போ என்னவாம் போகிறேன், நம்ம பிழைக்கிற வழியை பார்ப்போம்ப்பா, நம்ம பிழைக்கிற வழியை. அதற்கு அவர்கள், பேதுரு வேணாம், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னாங்களா? அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடைய கூட வருவோம் என்றார். இதை செய்யலாமா வேணாமான்னு 3 நாள் உபாசம் எடுத்தாங்களா? அவர்கள் புறப்பட்டு போய் உடனே, அதுக்கு என்ன வேகம் பாருங்கள், இதுக்கு என்ன ஒரு பயங்கர ஸ்பீடு இருக்குது. உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலம் போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாது. இயேசு அவர்களை நோக்கி, பின்மாற்றக்காரரே, பாவிகளே அப்படின்னாரா? 3.5 வருஷம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் எனக்கு வீணாக்குனேன் நான். சில பேர் உண்மையாக பொய்யான்னு தெரில. சில அம்மாமாருங்க பிள்ளை பயங்கர கீழ்ப்படியாமல் அடங்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து ஒன்றை பெற்றதுக்கு ஒரு உரலை பெற்றுருக்கலான்னு சொல்லி அப்படின்னு கேள்விப்படுறேன் நான். பிள்ளைங்க பயங்கர அடங்காமல் இருந்தால் என்னான்றாங்களாம், ஒன்றை பெற்றதுக்கு உரலை பெற்றுருக்கலாம் அப்படின்னு. எனக்கு தெரில உண்மையாக பொய்யான்னு தெரியல. அப்படிலாம் சொல்ல, உங்களை சீஷர் ஆகினது வேறு எதாவது பண்ணிடலான்னு சொல்லு என்னன்றார் ஏசல். பிள்ளைகளே தான் தகப்பனுடைய புசிக்கிறதுக்கு ஏதாகலும் உங்களிடத்தில், அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாது. ஒன்றுமே கிடைக்காத சீஷர் சொன்ன உடனே என்ன ஆகுது, இழுக்கக்கூட முடியல. பிள்ளைகளே, அவருடைய தகப்பனுடைய இருதயம். 1 கொரிந்தியர் 4:10, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் உங்களை பெற்று. தகப்பனுடைய இருதயம். பவுலுக்கு என்ன இருதயம்? அநேக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. தகப்பனே போல் உங்களை நேசிக்கிறதுக்கு யார் இருக்கா? 3வது ஃப்ரூட், கனி. யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை போய் கனி கொடு. கனி அது கொடுக்கறது மாத்திரம், அந்த கனி என்ன செய்ய நிலைத்து, இதுதான் என்னுடைய சித்தம், இதுக்கு தான் உங்களை நான் என்ன செய்தேன், ஏற்படுத்தினேன். கலாத்தியர் 5:22, 23, ஆவியின் கனியோ. இன்றைக்கி அநேகர் வரோம், அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வரத்தில் தான் நிறைய பேருக்கு என்ன இருக்குது, ஆவியின் கனியோ இருக்கா, இருக்கணும். அதுதான், இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தினார். அன்பு என்ன இருக்கணும், இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே அன்பு அப்படியே பொங்குற மாதிரி. எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மாதிரி பல்ல கட்சின்னு என்னை பார்த்து முறைக்கிறாங்க. மணி ஆகுது, இன்னும் எவ்வளோ நேரம் அவர் பேசினுக்கிறான்ற மாதிரி பார்க்குறாங்க. அது முடியும் போது தான் முடியும். அது எப்போ முடியுதோ அப்போ தான். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம். இது எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேரை பார்த்தா சந்தோஷம் பொங்குதேன்ற மாதிரி இருக்கிறாங்க. சமாதானம், அதுவும் பார்க்கலாம், அதுவும் சில பார்த்தாலே சொல்லலாம் சமாதானமாக இல்லையான்னு. நீடிய பொறுமை, இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை, இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. மத்தேயு 5:15-27 கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாக, அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற, பார்க்குறதுக்கு ஓனாய் மாதிரி இருக்க மாட்டாங்க, பார்க்குறதுக்கு யார் மாதிரி இருப்பா, ஓ ஆடு வா 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 ஆடுன்னு போனீங்கன்னா அது உள்ள சும்மா தோலை மாட்டின்னு வந்துருக்குது, அது பட்சிக்கிற. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை, அவங்க வரத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க, வரத்தினால் அவங்கள அறிய முடியாது. அவங்களுடைய கனி இருக்கா, முச்செடிகள் திராட்சை பழங்களும் முட்பூண்டுகளில் அத்திப்பழமும் பறிக்கலாம். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கெட்ட மரமோ கெட்ட கனிகளை, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடுக்கணும், இல்லைன்னா வெட்டுண்டு. ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில். அந்நாளில் அநேகர், அந்நாளில் ரெண்டுமே பயங்கரமான வார்த்தை. அந்நாளின்னா இந்நாள் கிடையாது, இந்நாளில் இவங்க மாட்ட மாட்டாங்க. அநேகர்னா 1-2 இல்லை, ஏராளம். அந்த அந்நாளில் தான் மாட்டுவாங்க. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாமத்தினாலே பிசாசுகளை, உங்களுடைய நாமத்தில் அநேக அற்புதங்களை, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அக்கிரமம் செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு. ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு கேட்டு செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு என்ன செய்யணும், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது, ஏனென்றால் அது கண்மலையின் மேல். நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, பிரசங்கம் ஆண்டவர் என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டானா ஒன்றும் செய்கிறது கிடையாது. கேட்டுட்டு செய்யாமல் இருந்தால் என்ன நடக்குமா, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆண்டவர் பேசுறதை கேட்டுட்டு செய்யாமல் இருந்தால் இப்படி தான் வரும், திடீர்னு பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கணும், எல்லாம் இடிந்து. 4வது ஃபர்கிவிங் நேச்சர், மன்னிக்கும் குணம். லூக்கா 23:30. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதவர்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சிலுவையில் வேதனையில் இருக்கிறார். முற்கிரோட அடி நச்சு ஆணி இங்கே குத்தி அந்த வலி வேதனையில் தொங்கி கொண்டு உயிர் போகிறதுக்கு முன்னாடி என்னன்றார், இவ்வளோ மன்னியும், இவர்களை தாங்கள் செய்கிறது. எபேசியர் 4:30-32. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள். முத்திரை, சீல் இருந்தால் தான் போக முடியும். மீட்கப்படும் நாளில் என்ன இருக்கணும், முத்திரை இல்லைன்னா மீட்கப்படும் நாள். முத்திரையாக தேவனுடைய பரிசுத்த என்ன செய்யாது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கள் கடவுது. நம்ம அம்மா நம்ம சபையை கொடுத்து ஒரு நர்சாட்சி சொன்னாங்க என்கிட்ட. அவசரமாக என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு நாள் ஒரு நர்சாட்சி சொன்னாங்க. என்ன நர்சாட்சி சொன்னாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம சபையில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைனா என்னானே தெரியாது. நம்ம சபையில் இருக்கிற கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைனா என்னானே தெரியாது, நீ அதை பற்றியே பேசாதனா.
நீ அதை பற்றி ஏன்னா நம்ம சபையில் கணவனும் மனைவிக்கும் என்ன தெரியாதான் சண்டைன்னா என்னானே. அதனால இந்த வசனம் வாசிக்கலாமா வேணாமான்னு எனக்கு சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணும் உங்களை விட்டு இது கூட வாசிக்க வேணாம்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. இது யாரும் நம்ம சபையில் இல்லைங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது நீங்களும் ஒருவருக்கொருவர் மத்தேயு 18:21-30. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் ஆண்டவரை, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ? அதே ரொம்ப ஜாஸ்தி மாதிரி கேட்குறாரு. 7 வாட்டி மன்னிக்கணுமா? 3 என்ன இதே இல்லை 1 போதும்பா 2 போதும்பான்னு சொல்லுவார்னு நினச்சேன். 7 வர அதற்கு 7 தரம் மாத்திரம் இல்லை, 7 தரம் மட்டும் எனக்கு உனக்கு சொன்னாடாடா. இது என்னப்பா அது 7 எங்கேயோ போயிடுச்சு. அது எங்கேயோ போயிடுச்சு. எத்தனை பேருக்கு கால்குலேட்டர் இல்லாமல் அது என்னான்னு சொல்ல முடியும்? பரவாயில்ல. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் இருந்த ஒரு ராஜாவுக்கு அவன் கணக்கு பார்த்து தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இது பயங்கர அமௌண்ட். இது இந்த தாலந்துன்றது பயங்கர பெரிய அமௌண்ட். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடன் தீர்க்கும்படி கட்டளையிட்டான். கடன் பயங்கரமானது. கடன் பயங்கரமானது. இன்றைக்கின்னு இல்லை, அன்றைக்கி இது ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறார். எல்லாத்தையும் விற்று, அவனையும் விற்று, மனைவி விற்று, வீடு எல்லாத்தையும் விற்று காசு கடன் அடை. கடனை நல்லா கூடுமான வரைக்கும் அதில் போய் விழாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த காலம் மாறி போச்சு. இந்த காலம் அந்த காலத்தில் ஐயா பைக் வாங்கியிருக்கிற ஐயா ஜோம் பண்ணுங்கன்னா வாங்கியிருக்காங்கன்னா காசு ஃபுல்லாக கட்டிட்டாங்கன்ற அந்த காலத்தில், எங்கள் அப்பா காலத்தில். இப்போ அப்படி கிடையாது. ஐயா வாங்கிட்டேன் ஐயானா என்ன அர்த்தம்? இது இன்னும் கடனில் இருக்குது, இது இன்னும் ஃபுல்லாக. அப்போ பைக்கு ஜோம் பண்ணுறது கூட சேர்த்து எதுக்காக ஜோம் பண்ணணும்? இந்த கடனெல்லாம் இவங்க கட்டி ஐயா வீடு பிரதிஷ்டை ஐயா. அந்த காலத்துலலாம் ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்கியிருப்பான். இந்த காலத்தில் அப்படி இல்லை. வீடு வாங்கிட்டேன்னா ஆண்டவர் இது எத்தனை வருஷம் ஆகுமோ அதெல்லாம் கட்டி முடிக்கும் வரைக்கும் இவங்களுக்கு நல்ல சுகம் இருக்கணும், வருமானம் இருக்கணும், இதெல்லாம் என்ன செய்யணும்? அந்த மாதிரி காலம் இப்போ என்ன செய்யுது? அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாக எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து தீர்க்கிறேன். நான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பயங்கர கடன் அவனுக்கு கொடுக்க வாய்ப்பே. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம். இவன் பயகப்பட்ட இவன் சின்னோண்டு கடன் பட்டவனாகிய தன் உடன் வேலைக்கால் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து. பாருங்க, கடன் வாங்கினா என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்க. ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கினீன்னா நேராக தொண்டையை நெரிக்கிறான். அவனை பிடிச்சி தொண்டையை நிறுத்தி நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையார் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்திருக்கிறேன் என்று அவனை வேண்டி. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்க மட்டும் காவலிலே போட்டு நடந்ததை அவனுடைய உடன்விலர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு அவனிடத்தில் நடந்தது எல்லாம். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைத்து, பொல்லாத ஊழியக்காரர், நீ என்னை வேண்டி கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மாட்டி நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடன் எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும்
உபாத்தியாரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். கதை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னொரு வசனம் இருக்குதுங்க. நல்லா இருந்துச்சு ஐயா, அந்த கதை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. இருக்கட்டாங்க, வசனம் முடியல, இன்னொரு வசனம் இருக்குது. இன்னொரு வசனம் இருக்குது. நீங்களும், நல்லா கவனிங்க, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு அப்படியே செய்வார். இந்த நிலைமை வரணுமா? ஆண்டவர் நம்முடைய தப்பை மன்னிக்கலைன்னா கண்ணை மூடின எங்கே போவோம்? தேவையா? நம்ம பிழைக்கிற வழியை பார்க்கணும். நம்ம போய் சேரணும். இவன் மேலே கோபம் வச்சுன்னு, இவன் மேலே கசப்பு வச்சுன்னு நம்ம போய் நரகத்துக்கு போய் உட்காந்துருக்கக்கூடாது. 5வது, ஃபுல்ஃபில்லிங் த கமிஷன், ஊழியத்தை யோவான் 20:21-23. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறோம் அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், அவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கு அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கும் என்று. நான் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தேனோ, உங்களை அனுப்புகிற நீங்கள் போய் செய்யுங்க. நான் என்னென்னலாம் செய்தேனோ நீங்கள் இப்போ போய் செய்யுங்க. பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். மார்க் 16:15-20. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வசிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சி, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம், என் நாமத்தினாலே பிசாசுகளை, நவமான பாஷைகளை பேசுவார், சர்ப்பங்களை எடுப்பார், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை செய்தார். வியாதியஸ்தர் மேல் கைகளை, அப்பொழுது அவர்கள் சுஸ்தம். இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். ஆண்டவர் உட்காந்துட்டார்ப்பா, நம்மளும் போய் உட்காந்துக்கலாம்னு சொன்னாங்களா? போயிட்டார், ஆண்டவர் போயிட்டார், எல்லாம் போய் உட்காந்துக்கலாம், தூங்கலாம் அப்படின்னாங்களா? அவர்கள் புறப்பட்டு போய், ஆண்டவர் உட்காந்து இவங்க உட்காரலையும், புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்க கர்த்தருடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள் 4 வசனத்தை ஒதுக்கினான். அப்போஸ்தலர் 1:8-10. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, சபையில் ஆடி சேரெல்லாம் உடைப்பீங்கன்னு போட்டிருக்கா. சில பேர் அது ஒன்று தான், பரிசுத்த ஆவி பெற்று என்ன பண்ணிங்கன்னா சேரெல்லாம் உடைச்சாங்க, பயங்கர வல்லமை என் மேலே இறங்கி. இது வரைக்கும் ஒரு 3 சேர் உடைச்சிருக்கிறேங்க, அதுக்காக இல்லைங்க. பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்ன பண்ணும்? எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு இவைகள் அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக்கொள்ள அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களுக்கு அருகே நின்று, கலிலேயராகி மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்தை எடுத்துக்காட்டல. இந்த இயேசுவார் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்து அப்படியே மறுபடியும் வருவார். நீ போய் ஊழியம் ஆண்டவர் வரப்போகிறார், நீ என்ன போய் செய்கிற ஊழியத்தை. மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்படும், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம். இதோ உலகத்தின் முடிவு பரிதம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன். நான் அது விசுவாசம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறார். 6வது ஃபெலோஷிப் ஒன்றாக இருக்குது. யோவான்
17, 20, 20. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால என்னை விசுவாசிக்கிறதுக்காகவும் வேண்டி. அப்படின்னா அன்றைக்கி இருந்தவங்க மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நம்மளுக்கும் சேர்த்து தான் இவர்கள் மூலமாக யாரெல்லாம் அவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன், நமக்காக என்னான்னு ஜெபம் பண்ணுறார். அதில் எல்லாம் நல்லா ஒருத்தர் வர முட்டின்னு தினமும் சண்டை போட்டுன்னு இருக்கணும்னு பண்ணுறாரா? அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவாசிக்கிறதுக்காக, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் நம்மில் ஒருவராக இருக்கவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல் அவர்களும் நம்மோடு எப்படி இருக்கணும், நாம் ஒன்றாக இருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்து, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறதே போல் அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த ஆண்டோட ஜெபம். அப்போ தான் உலக விசுவாசிக்கும். நம்ம எப்படி ஒன்றா இருக்கிறோமோ பிதாவே, நம்ம விசுவாசிகளும் எப்படி இருக்கணும், ஒன்றா இருக்கும். அப்போ தான் உலகம் பார்த்துன்னு இருக்குது, உலகம் பார்த்துக்கொண்டு அப்போ தான் விசுவாசிக்கும். ஆண்டவரே, ஒரு உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போகிறார். ஆண்டவரே நான் வந்துடுறேன் உம்மிடத்தில், ஆனால் இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம எப்படி ஒன்றாக இருந்தோமோ அவர்களும் எப்படி இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 12, 12, 18. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தாலும் சரீரம் ஒன்றாக இருக்கு. அந்த பிரகாரமே கிறிஸ்துவும் இருக்கிறார். ஒவ்வொரு சரீரம் எத்தனை அவயம் இருந்தாலும் நம்ம ஒரு சரீரம் தானே, ஒன்றா தானே வந்திருக்கிறோம். சில பேர் இல்லை நான் நீ போய் எனக்கு டயர்டாக நீ வரைக்கும் போயிட்டு வான்னு உள்ளே வந்தீங்கன்னு தலையை வீட்டில் வச்சுட்டு எப்படி இருந்திருக்கும்? வந்தால் எல்லாம் ஒரே சரீரம் இருந்தால் எத்தனை அவயம் இருந்தாலும் எல்லாம் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதிரனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளதாக ஞானஸ்தானப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக பட்டிருக்கிறோம். சரீரம் ஒரே அவயமாயிரம் அநேக காலானது நான் கையாயிராதபடியில்லை, நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ. நான் எனக்கே இந்த இது கொடுக்கல, அவங்களுக்கே அதை கொடுத்து நான் இது எனக்கு இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன். அந்த மாதிரி சில பேர் பார்த்துருக்குறீங்களா? காதானது அதுக்கு என்ன ஆசையம், நான் கண்ணா இராதபடி என்ன காதா வச்சிட்டிங்க, எனக்கு கண்ணா இருக்கணும்னு தான் ஆசை. நான் சரீரத்தின் இல்லை என்றால் அதனாலே சரீரம் முழுவதும் கண்ணானால் நினச்சி பாருங்கள். ஒருத்தவங்க உடம்பு ஃபுல்லாக கண்ணு தான், இப்போ உள்ளே வராங்கன்னு வைங்க, ஃபுல்லாக கண், இப்படி ஒரு பெரிய கண் உள்ளே வந்தால் எத்தனை விசுவாச வீரர் இருக்காருன்னு பார்க்கலாம் நீங்கள். அப்போ தான் யார் எங்கள் விசுவாச வீரர்னு. இப்போ ஒரு கண் உள்ளே வருதுன்னு, பெரிய கண், சரீரம் முழுதும் என்னதான் இருக்குது, கண் இப்படி உள்ளே வச்சு இப்படின்னு பார்த்துன்னு வருதுன்னு வைங்க. நம்ம சபையில் எத்தனை விசுவாச வீரர் இருக்காங்கன்னு அப்போ தான் பார்க்க முடியும். சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே, அது முழுவதும் செவியனால் மோக்கம் எங்கே. தேவன் தமது சித்தத்தின் அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய பிரிவினை பண்ணினோம். ஏன்னா ஆண்டவர் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் தான் ஜெபம் பண்ணிட்டு சமாதானம் பண்ணுகிறவர்கள், ஒற்றுமையை காக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய 7வது ஃபினிஷ் முடிவு.
யோவான் 17:1 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருன யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும், மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் தபடி உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை ஒன்றான மெய்தேவன் ஆகிய உம்மையும் நீர் அனுப்பியவராக இயேசு கிறிஸ்துவும் அறிவதே, பூமியிலே நான் உம்மை நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடிச்சிட்டேன். நான் செய்யணுமோ எதுவுமே இன்கம்ப்ளீட் இல்லை. சில பேர் இன்கம்ப்ளீட்வாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிங்களாங்க, இன்கம்ப்ளீட்டு, பாதி தான் பண்ணியிருக்கிறேன், இங்கே முடித்தேன், எல்லாவற்றையும் என்ன செய்தேன். 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக நீதி உள்ள நியாயாதிபதிகள் அந்நாளிலே அது எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை. எபிரேயர் 12:1-2 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டலில் பொறுமையோடு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரஸ்தல் வீற்றிருக்கிறார். இவை முடிவு. முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், முடிவு இருக்கணும். இயேசு முடித்தது போல. சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எபிரேயர் 13:7 தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இந்த நாட்களிலே ஆண்டோடைய வாழ்க்கையிலிருந்து அந்த குணங்களை நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். 7 கிரைஸ்ட் லைக் குவாலிட்டிஸ். முதலாவது ஃபெய்த், விசுவாசம். கண்ணால் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், நிச்சயம், அதுதான் விசுவாசம். எந்த சோதனையிலும் விசுவாசம். எங்கே போகிறேன்னே தெரியாமல் ஆகும், எல்லாத்தையும் விட்டு யாரையும் ஆண்டவர் கைவிடவில்லை, ஆண்டவரை நம்பி. 2வது ஃபாதர்லி, தகப்பனுடைய ஒரு தகப்பன் பிள்ளைகளெல்லாம் அணைத்து கொண்டு கைகளை வைத்து அவர்களை ஒரு தகப்பனுடைய அன்பு அவருக்குள்ள அந்த மாதிரி இறுதியும் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி 3வது ஃப்ரூட், கனி கொடுக்க வேண்டும். அவருடைய கனிகளாலே அவர்களை ஆவியின் கனி. நான் தீர்க்க தரிசனம் சொன்ன பிசாசு அகன்று போ என்னை விட்டு. 4வது ஃபர்கிவிங் நேச்சர், மன்னிக்கு பிதாவே அவளை மன்னியும். நம்ம மன்னித்தா தான் பிதா நம்ம என்ன செய்வாராம். 5வது ஃபுல்ஃபில்லிங் த கமிஷன், ஊழியத்தை எனக்கு செய்ய சொன்னது எல்லாம் நான் செய்து ஓட்டத்தை முடித்தேன். அந்த மாதிரி நம்முடைய செய்ய வேண்டியதெல்லாம் ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். 6வது ஃபெலோஷிப், அதுதான் ஆண்டவருடைய ஜெபம். ஆண்டவரே ஒன்றாக இருக்கிறது போல் இவர்களே எப்படி இருக்கணும், ஒன்றாக. அப்போ தான் உலகம் விசுவாசி. அப்போ தான் உலகம் நீர் என்னை அனுப்பினீர் என்ன செய்யும். எல்லாம் சண்டை போட்டுருந்தாங்கன்னா எப்படின்னா சாட்சி, உலகம் எப்படி விசுவாசிக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். 7வது ஃபினிஷ், முடிக்க வேண்டும். முடிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையும் என்ன செய்யணும், முடிக்க வேண்டும். ஒன்றும் விட்டு வைக்காதபடி முடித்து
அப்படி செய்யும் பொழுது அந்த முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். அவங்கள பார்த்து கற்றுக்கொள்ளும். அவருடைய முடிவை பாருங்கள். முடிவை பார்த்து அவங்க விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்படின்னா பாதியில் என்ன செய்யக்கூடாது? எங்கேயோ போய் முடியக்கூடாது. நல்லா ஆரம்பித்து முடிவு எங்கேயோ இருக்கக்கூடாது. ஆண்டவர் எப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தேன், இது எனக்கு கொடுத்த எல்லா கிரியைகளையும் முடித்தேன். அந்த மாதிரி நமக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னென்னலாம் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் முடித்து தீர்மாடி கடைசி வரைக்கும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரை பார்த்தே கடைசி வரைக்கும். பாதியில் எங்கேயோ போயிடாதீங்க, வேறு யாருன்னா பார்த்துன்னு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இயேசுவே பார்த்து ஓட்டத்தை என்ன செய்யணும்? அங்கே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட கிருபை தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு என்னுடைய விண்ணப்பங்களை நம்மிடத்தில் ஏறெடுத்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்போது அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரம். நாங்களும் கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படி கிருபை தருவீராக. இந்த விசுவாசம் கண்ணாலே பார்ப்பதற்கு முன்பதாக காணப்படாதவைகளின் நிச்சயம் பிதாவே எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உம்மை நம்பி ஆபிரகாம் எங்கே போகிறோம் என்று அறியாமல் விசுவாசத்தினாலே எத்தனையோ பெரிய காரியங்கள் தாசர் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எங்களில் காணப்படும்படி நீர் பிள்ளைகளை நேசித்து ஒரு தகப்பனை போல அவளை அணைத்து கொண்டீர். உடைய கரத்தை வைத்து ஆசிரியர் இன்றைக்கும் அப்படியே செய்கிறார். அதே இருதயம் எங்களுக்கும் இருக்கட்டும். ஒரு அன்பு நிறைந்த கரிசனை நிறைந்த இருதயத்தை நாட்களிலே எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு மன்னிக்கிற சுவாபத்தை தார். எந்த கசப்பு வைராக்கியம் வைத்து கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். இந்த மன்னிக்கிற குணத்தை தெரிகிறார். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நாளிலே உமக்கு ஊழியம் செய்யும்படி, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படி நாட்கள் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாட்களிலே ஒன்றாயிருக்கும்படி பிதா குமாரன் ஒன்றாயிருந்தது போல நாங்களும் இந்த உலகத்துக்கு முன்பதாக ஒரு நல்ல சாட்சியாக ஒன்றாயிருக்கும்படி இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் ஓட்டத்தை ஆண்டவரே முடிவு பரிந்தும் விசுவாசத்தை துவக்கிறவரை முடிக்கும் இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஒடுங்கும். எங்களுக்கு செய்ய கொடுத்த எல்லாவற்றும் செய்து முடித்தோம். உத்தமனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். தேவ வசனத்தை போதித்தருள் நினைத்தர் அவருடைய முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு தியானித்த ஒவ்வொரு வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்கும்படி உடைய கனி உடைய குணங்களை வெளிப்படுத்தும்படி கிருபை தருவீராக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுடைய குடும்பங்களை ஆசீர்வதி, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சுகம் ஒவ்வொரு மீது இருப்பதாக உங்களுடைய கருத்தில் இந்த மாதம் முழுதும் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக, ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக ஒவ்வொருவருக்கும் கட்டளிடும். உடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தார். உடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தடைகளெல்லாம் உடைத்து அதை பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நான் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவேன். நான் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவேன். நான் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவேன். என் ஆத்துமாவின் வாஞ்சை நீ, என் ஆவி உம்மை தேடும். என் ஆத்துமாவின் வாஞ்சை நீ, என் ஆவி உம்மை தேடும். உந்தனின் பாதையில் செம்மையாய் நடத்துவீர். நான் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவேன். நல்வாசல்கள் திறந்திட உந்தாசர் உள்ளே செல்வார். நல்வாசல்கள் திறந்திட உந்தாசர் உள்ளே செல்வார். சத்தியம் காத்திட கர்த்தனே அருள் செய்தீர். நான் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவேன். உம் நியாயங்கள் நிறைவேற உம் வேளைக்காக வந்தோம். உம் நியாயங்கள் நிறைவேற உம் வேளைக்காக வந்தோம். தேவனே ராஜனே ஜெயமதை தந்திடுவீர். நான் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவேன்.